ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஜியோகிரஃபியில் 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஜியோகிரஃபி ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ஒன்லைனர் பார்த்துட்ருக்கோம். வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உலகில் மிகப்பெரிய கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஸோ உலகில் மிகப்பெரிய கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்தியாவில் கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா யூபி, பஞ்சாப், ஹரியானா. பருத்தி எங்கு மட்டுமே விளைவிக்கப்படும் இழைப்பெயர். ஸோ பருத்தி எங்கு மட்டுமே விளைவிக்கப்படக்கூடிய ஒரு இழைப்பெயர் அப்படின்னா அயன பகுதிகளில் மட்டும்தான். பதில் அயன பகுதிகள். பருத்தி இலையிலிருந்து விதையை பிரிக்கும் முறை ஜென்னிங். ஸோ பருத்தி இலையிலிருந்து விதையை பிரிக்கக்கூடிய முறைக்கு பேர் என்ன அப்படின்னா ஜென்னிங். பருத்தி பயிர் விலையை ஏற்ற மண். பருத்தி பயிர் விலையை ஏற்ற மண் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பருத்தி பயிர் விளையிறதுக்கு ஏற்ற மண் எது அப்படின்னா கரிசல் மண் மற்றும் வண்டல் மண். கரிசல் மண் மற்றும் வண்டல் மண். சணல் விளைவிக்க ஏற்ற மண் வண்டல் மண். சணல் விளைவிக்க ஏற்ற மண் பார்த்தீங்கன்னா வண்டல் மண். சணல் செடியை உறை வைத்து மக்கச் செய்வது, இலைகளை பறிக்கும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா ரெட்டிங். ஸோ சணல் செடியை உறை வைத்து மக்கச் செய்து அந்த இலைகளை பறிக்கக்கூடிய முறைக்கு என்ன பெயர்னா ரெட்டிங். சணல் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு இந்தியா, வங்காளதேசம். ஸோ சணல் உற்பத்தியில் முன்னணி வகிக்கக்கூடிய நாடு இந்தியாவும் வங்காளதேசமும் தான். உயரமான அயனமண்டல புல்வகை தாவரம் எது அப்படின்னா கரும்பு. ஸோ உயரமான அயனமண்டல புல்வகை தாவரம் எது அப்படின்னா கரும்பு. தேயிலை எந்த மண்டல செடியாகும்? தேயிலை எந்த மண்டல செடி அப்படின்னா அயனமண்டல செடி. ஸோ தேயிலை அயனமண்டல செடி. தேயிலை செடி எத்தனை மீட்டர் வரை வளரும் அப்படின்னா 1.5 மீட்டர் வரைக்கும் வளரும். ஸோ தேயிலை செடி எத்தனை மீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னா 1.5 மீட்டர் வரைக்கும் அது வளரும். தேயிலை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் நாடு சீனா, இந்தியா, இலங்கை. ஸோ தேயிலையை அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சீனா, இந்தியா மற்றும் இலங்கை. இந்தியாவில் தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் அசாம், மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு. ஸோ இந்தியாவில் இந்த தேயிலையை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா அசாம், மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு. பட்டாடை உற்பத்தியில் புகழ்பெற்ற நாடு சீனா. ஸோ பட்டாடை உற்பத்தியில் புகழ்பெற்ற நாடு எதுன்னா சீனா. கைக்கடிகார உற்பத்தியில் புகழ்பெற்ற நாடு சுவிட்சர்லாந்து. ஸோ கைக்கடிகார உற்பத்தியில் புகழ்பெற்ற நாடு எதுன்னா சுவிட்சர்லாந்து. வணிக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது போக்குவரத்து. ஸோ வணிக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது போக்குவரத்து. ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலை தான். ஸோ ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா வணிக சமநிலை தான். ஏற்றுமதி மதிப்பு இறக்குமதி மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாதகமான வணிக சமநிலை. ஸோ ஏற்றுமதி மதிப்பு இறக்குமதி மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சாதகமான வணிக சமநிலை. இறக்குமதி மதிப்பு ஏற்றுமதி மதிப்பை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாதகமான வணிக சமநிலை. சரிங்களா? உலகின் எல்லா இடங்கள்லையும் காணப்படும் போக்குவரத்து எது அப்படின்னா சாலை போக்குவரத்து தான். ஸோ ரோட் டிரான்ஸ்போர்ட் தான். உலகின் எல்லா இடங்கள்லையும் காணப்படக்கூடிய போக்குவரத்து சாலை போக்குவரத்து. கண்ட நெடுஞ்சாலைகளுக்கு உதாரணம் டிரான்ஸ் கனடியன் நெடுஞ்சாலை, அலாஸ்கன் நெடுஞ்சாலை, ஆஸ்திரேலியா டிரான்ஸ் நெடுஞ்சாலை.